கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் டிசிசி மீட்டிங் நடந்து கொண்டிருக்குது. பொதுவாக எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் அர்ச்சனாவுடைய வருகை ரொம்ப பரபரப்பாக இருந்தது. நிறைய பேர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு பார்க்கணும்னு சொல்லி வெளியில் நின்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் குமுளமுனை பகுதியிலேருந்து ஒரு அம்மா வந்து நிற்கிறா. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் என்ற பெயரில் ஒரு ஊழல் நடந்திருப்பதாகவும் அந்த ஊழல் தொடர்பாக டாக்டர் அர்ச்சனாட்ட நான் முறையிடணும் என்று கூறியவாறு ஒரு அம்மா வந்து நிற்கிறா. அந்த அம்மா என்ன விஷயங்கள் சொல்றா அப்படின்னு சொல்லி முதல்ல போய் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போ. வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைய தினம் இந்த கிளிநொச்சி பிரதேசத்தில் இந்த மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது. என்ன காரணத்துக்காக நீங்கள் இன்றைக்கு இங்கே வந்தீங்க? நான் கூட்டத்துக்காக வரல. நான் ராமநாதன் அர்ச்சனாவை சந்திக்கணுமென்று இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக ட்ரை பண்ணுறேன். என்னிடத்துல ஆளை நேரடியாக சந்திக்கணுமென்று தான் வந்தேன். நான் அது எனக்கு தொடர்பு பல இடத்துல எடுத்தும் கூட அது எனக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு நேற்று அண்டாசபுரத்துலேருந்து பேரைக்கு அவர் ஃபோனில் சொன்னது இன்றைய கட்டாயம் நான் இங்கே மீட்டிங்கு வருவேன். நான் என்ன கஷ்டம் இருந்தாலும் பெறுவோம்னு சொல்லி போட்டு தான் 3:30 டிசிசி நடக்குதுன்னு யார் சொன்னது உங்களுக்கு? அவர் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கழிச்சு? இல்ல ஃபோன் பண்ணி கதைக்கல. அவர் தான் இன்றைக்கு கூட்டத்துல இருக்கிறேன், நீங்க யாராவது முறைப்பாடு செய்கிறவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்தீங்கன்னா நான் உங்களோட கதைப்பேன் சொல்லி சொன்னவர். அப்ப நான் இதை கட்டாயம் அவர்கிட்ட கையில கொடுக்கணும். எங்க இருந்து பாருங்க? நான் குமுளமனை, முல்லைத்தீவு குமுளமனையில இருந்து. பிரச்சனை என்னன்னு சொன்னா வங்கி, அதாவது ஆர்பிகோ பிரான்ஸ், இந்த வங்கி இந்த இலங்கை முழுக்களும் கொள்ளையடி வங்கியாக தான் இருக்கின்றது நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் மக்களை ஏமாத்துற வங்கி. முதலாவதாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மேனேஜராக போய் வங்கியில வந்து இன்சூரன்ஸ் செய்யணும்னு சொல்லி செய்விக்கும் பொழுது ஒவ்வொருத்தரிடம் 3 வருஷம் 3 பேரிடம் எடுத்து போம 5 வருஷத்துக்கு பதிவு கட்டிருக்கு. அப்ப எங்கிட்ட எடுக்கக்குள்ள அந்த போம் வந்து போம கொண்டு வருவார். போம் இங்கிலீஷ் போம்ல வந்து எங்களோட பேரையும் பேர் விலாசத்தை மட்டும்தான் எடுப்பார் ஒழிய மற்றபடி எங்கிட்ட வந்து உங்களுக்கு இவ்வளவு காசு கட்ட போறீங்க. சில பேர் 100 ரூபாய் கட்டின கஷ்டப்பட்ட குடும்பங்களும் உண்டு. 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கட்டின, அதுல இருந்து ஒவ்வொருத்த இது வசதியை பொறுத்து கட்டின பேரும் உண்டு. கட்டின பேர் இவே திரும்பி அதாவது 1 லட்சம் 2 லட்சம் 50,000 கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு 50,000 கட்டி முடிய வீடு வழியே பேருந்து வார இல்லை. அப்ப நான் ஒவ்வொருத்தரும் கட்டி போட்டு ஏமாந்திருந்து கதறுது. அப்ப நான் எல்லாரையும் கொண்டுட்டு கூடுதலாக நான் 3 வருஷம் எங்கட போமல 15 பேர் 3 வருஷம் உண்டு. அப்ப எங்கிட்ட எடுக்கிறது 3 வருஷம் எடுத்து போமே 5 வருஷத்துக்கு 15 விட அனுப்பி இருக்கு. அப்ப நான் 3 வருஷத்துக்கு வந்து 37 கட்டு கட்டினான். அப்ப 37 கட்டு கட்டினது எனக்கு வந்து 17,500 ரூபா ஒரு மாத கட்டு. ஒரு மாத கட்டு வந்து 17,500 ரூபா. அப்ப இதே கொழும்புக்கு போய் 2 வருஷம் எல்லா ஆவணங்களும் என் கையில நடக்குது. 2 வருஷத்துக்கு பின்னால ஒரு துண்டு கொண்டு வந்தனம் அதுல 2ஆ பிரிச்சு போட்டு 8,000 சொச்சமும் 9,000 சொச்சமும் சொல்லி 17,500 ரூபாய்க்கு வில் தந்தவே இருக்குது. என்னட்ட அது ரிசிப்ட் தந்தவை. அந்த ரிசிப்ட்ல அவரே தந்த ரிசிப்ட் அவ்வளவு வச்சிருக்கு. இவ என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா வீடு வீடா போய் அறவுற ஒவ்வொருத்தருட்டும் 50,000 1 லட்சம் அந்த 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ரூபா கூட கொடுக்குமதியா இருக்கு. 3 வருஷம் 5 வருஷம் அவன் போமில 3 வருஷம் எங்கள்கிட்ட வேண்டி எடுத்து போட்டு அவலாசனத்திலும் திரும்பி ஒருத்தரும் வார இல்லை, அறவுறதுக்கும் வார இல்லை. சனம் கதறது கிட்டத்தட்ட நான் ஒரு 30க்கும் மேற்பட்ட சனம் இருக்குது. ஒவ்வொருத்தர யூடியூப்காரன் நீங்கள் போட்டோ பிடிக்கிறார்கள், நீங்கள் வீட்டை பாருங்க. நான் ஒவ்வொருத்தட்ட வீட்டையும் கொண்டே காட்டுறேன். எனக்கு அறிஞ்சவை தெரிஞ்சவைட்ட காட்டுறேன். இது இலங்கை பூராக இருக்குது. சகல வங்கியும், அதாவது இன்சூரன்ஸ் வங்கி முழுக்களும் கொள்ளையடி வங்கி என்று தான் நான் சொல்றேன். முழுக்களும் பாராளுமன்றத்தில இருந்து சகல, அதாவது எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளோ இல்லாட்டிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதை கட்டாயமாக எல்லாரும் ஒற்றுமையோடு வாதாடுவோம். இந்த காணிக்கு வாதாடின போல இதை கட்டாயமாக வாதாடி எங்களுக்கு பெற்று தருவோம். ஏழை மக்கள் கதற குரலுக்காக நான் நீ போயக்குள்ளே நான் இது கன நாளாக தெரிகிறேன். நீ போயக்குள்ள எங்களுக்கும் காட்டுவியோண்டு நான் வந்து 37 கட்டு கட்டினான். 17,500 ரூபா படி 6,47,000 ரூபா காசு.
6,47,500 ரூபாய் காசு மொத்தமாக கட்டி இருக்கிறேன். அதுல 3 வருஷம் போட்டுதான் எங்கிட்ட எடுத்தது. பேருந்து 5 வருஷம் நின்று வாதாடி நான் அதுக்கு சம்மதிக்க இல்லை. கொழும்புல இருந்து எங்கள்கிட்ட வந்து எங்களோட ஊர் உள்ளவர் தான் மேனேஜர். அந்த மேனேஜர் வந்து கொழும்புக்கு நம்பர் எடுத்து அவையோட கதைச்சு 5 வருஷம் போட்டிருக்கு தெரியலாதண்டு வாது புரிஞ்சு இல்ல எடுக்க போறோன்னு நீ வெடு நான் மிச்ச காசத்தை எல்லாம் மேனேஜர் சொல்லி எடுத்த போது எங்களுக்கு தந்த காசு வந்து இது 2ஆ பிரிச்சு போட்டு என்னுடைய கணக்கம் போட்டவே மற்றவளத்தை திருப்பி 2ஆ பிரிச்சு போட்டு கணக்கு போட்டவே. இதை எடுத்து முடிக்க சொல்லுங்க. மற்ற பாருங்க, இந்த இது ஒரு கட்டுப்பணம் 9,270 ரூபா. இது ஒரு கட்டுப்பணம் 8,418 ரூபா. மொத்தம் 17,500 ரூபா. எத்தனை வருஷம் கட்டிக்கிறீங்க? 3 வருஷம் கட்டுக்கணும். 37 கட்டு கட்டினான். 37 கட்டு கட்டினான். ஆவணங்கள் யாவும் இருக்கு. இவ 2 வருஷத்துக்கு பின்னால இந்த இதுதான் வங்கியின் கார ரிசிட்டு. தெரியும், இதுதான் அவ தந்த ரிசிட்டு. இதுல மாதம் மாதம் இந்த ரிசிட்டு வர வேண்டியது தெரியல. ஒரு 5-6 ரிசிட்டு தான் எங்கிட்ட தந்தாப்போட மிச்சம் தெரியல. புத்தகத்திலான் பதிவு. இந்த புத்தகத்திலான் வேண்ட காசு பதிவு. இந்த இதெல்லாம் ஆவணம் நான் போட்டோ காப்பி அடிச்சு தாரன். இந்த எடுங்க வடிவாய் போட்டோ காப்பி அடிச்சதெல்லாம் இதை பாராளுமன்ற உறுப்பினர் வடிவாய் வாது புரியணும். சரிதானே? மொத்தமாக கட்டினதும் எடுக்கிறேன். இதுதான் நான் மொத்தமாக கட்டின பணம். இதை எடுங்க ஒரு கால் வடிவாய் எப்படி கட்டியிருக்கிறேன் பாருங்க. நான் கஷ்டப்பட்டு நான் கட்டி 37 மாதம் 3 வருஷம் 36 மாதம் 37 மாதம் கட்டி முடிய காசு கேட்டேன். நான் கேட்கத்தான் அவர்கள் தான் திறனண்டு சொல்லி நின்று வாது புரிஞ்சுதான் எடுத்தேன். நீங்க முதல் வந்து இன்சூரன்ஸ் அந்த போர்ட்டாலியில அந்த டாக்குமெண்ட்ஸ் சரியாக்கல உங்களுக்கு எத்தனை வருஷம் போட்டு தான் சொன்னீங்க? நான் தான் சொன்னேன் இங்கிலீஷ்ல போவோம். எங்கட பேரும் விலாசமும் மட்டும்தான் அதுல எழுதுற. கையில காசை வேண்டி கொண்டு வர மிச்சம் ஒன்றும் உங்களுக்கு ஒரு மூணாம் தெரியா சொல்றீங்க. என்னத்துக்கா நீங்க இங்கிலீஷ் போகாம உங்களுக்கு அந்த மொழி தெரியாதபடியா அந்த போம்ல பதிய விட்டாரு. அவே கூடுதலாக கொழும்புல இருந்து வரவங்களுக்கு இங்கிலீஷ் போகும் தானே. அப்ப தமிழாலே ஒன்றும் இல்ல. ஒண்ணு எங்கட சொந்த ஊர் பொடியன் படியா தான் நான் கொடுக்க வேண்டி வந்தது. ஊர் பொடியன் அந்த நம்பிக்கையில கொடுத்தது. அவன் கும்பலம்னா முழுக்க இல்ல அங்கங்க இந்த பகுதி முழுக்கல மாட்டி இருக்கும். என்னட்ட பாருங்க, நான் நேர கூட்டியண்டே காட்டி உங்கள்கிட்ட இதே போல போட்டோ பிடிச்சு அவர்களோட பேரை கொடுத்து இலங்கை ஊராக கிண்டி சகல வங்கிகளும், அதாவது இது ஆர்பிகோ இன்சூரன்ஸ் வங்கி, அதே வேற வேற வங்கிகள் எல்லாம் இருக்குது. வேற வேற வங்கிகள்லயும் எடுத்ததில் தங்களுக்கு 5 வருஷம் போட்டு தங்கள்கிட்ட போமன் ரேப்பி இருக்கு. 10 வருஷம் போமல ரேப்பப்பட்டிருக்கு. 5 வருஷம் எடுக்கப்பட்டிருக்கு. 10 வருஷம் போன் ரேப்பி இருக்கு. கதர்றம் இருந்து கட்டுக்கு அரைவாசி வார இல்லை. அடுத்ததாக ஆஸ்பத்திரியில பாட்டில இருந்தால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுத்தவை. அந்த காசு சனம் பாட்டில கிடந்த காசு கேட்கப்போ கொடுக்க இல்லை. அதோட இவே வீட்டுல போற இல்லை. ஒவ்வொருத்தட்ட வீட்டுல இருக்கு. அதாவது 50,000 100 ரூபாய் காசு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒரு நாளைக்கு 100 ரூபா, 100 ரூபாயில இருந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஒவ்வொருத்தட்ட கட்டுப்பணம். இப்படி அந்த 1000 ரூபாய் காரனுக்கு 3 வருஷம் போட்டு எடுத்து அவன் கதவளைப்பட்டு நின்று கடைசியில் 5 வருஷம் போட்டு எடுத்தான். தான் 18 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தவங்களாம். வட்டி கூட இல்லை. டபுள் வட்டியன்னு தான் நாங்கிட்ட பேச்சில் எடுத்தது. ஏன்னா நாங்கள் டபுள் வட்டியம்மா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு இடையில 10 லட்சம் ரூபாய் காசு வருமாண்டா. அப்போ நான் 11 லட்சம் ரூபாய் கடனில் இருக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் தான் நான் மிச்சத்தை போட்டு கொடுப்பேன் தானே தான் இந்த வங்கி தொடர்ந்தேன். 3 வருஷம் தானே கண்ணை முடிக்க வேண்டியது கொடுப்பான் கஷ்டப்பட்டு ஒரு மாதத்துல 2 கட்டு 3 கட்டுன்னு நானா தான் கூட்டி கொடுத்தேன். அவங்களை ஒரு கட்டுக்கு 14,500 நான் கூட்டி கொடுத்தேன். கொடுத்து இந்த கூரை கவர்மெண்ட் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்குது? முல்லைத்தீவு. இது கொழும்பு. இது எங்கிட்ட அறவிட்டவே முல்லைத்தீவுல இருக்கணும். அவன் கிளிநொச்சி வங்கி என்று சொல்லி அங்க கும்பலவனையில நடந்த சம்பவங்கள் கிளிநொச்சி வங்கியில முதல் எடுக்கிறமென்று எடுத்தவையா. பேருந்து கிளிநொச்சி வங்கிக்காரர் நின்றாக்க பிறகு முல்லைத்தீவு வங்கிக்காரரை கொண்டுச்சு
இதை நடைமுறைப்படுத்தி தாருங்கன்னு சொல்லி அவையண்ட கையில காசு கொடுத்துருக்கணும். கொடுத்த உடனே வேந்து திரும்ப அவையும் பெறல இவையும் பெறல சனம் கதறுது. அப்ப நான் என்ன செய்யணும்டா போய் சொல்ல நீங்கள் போகைக்குள்ள எங்களையும் இருக்கா பார்த்து போடணும் கட்டாயம் பாப்பியோன்னு நான் சொன்னேன். நான் கண்ணகையில் அம்மாளான நான் உங்களுக்கும் இந்த கடமையை பார்த்து தருவேன். இது எத்தனை வருஷம் ஸ்கீம்? எத்தனை வருஷத்துக்கு இந்த ஸ்கீம்? 3 வருஷம் தான் எங்கள்கிட்ட பேசி எடுத்தது. ஓகே, பிறகு 5 வருஷம் சொல்லி நின்று வாது புரிஞ்சு நாங்கள் அதுக்கு சம்மதிக்கலையன்றக்காக தான் எனக்கு 6,47,500 ரூபாய் காசுல 4,46,000 ரூபாய் காசு தான் இந்த கையில தந்தது. வட்டியும் இல்ல. 1,68,000 ரூபாய் இன்னும் திறக்கிறது. அப்ப நான் கேட்ட போது அவர் சொன்னால் மேனேஜர் வெளிநாட்டுக்கு போட்டார், அந்த உரியவர் வெளிநாட்டுக்கு போட்டார், அவர் விரட்டுக்கும் தெரியல கோலே தூக்கணும் இல்லை அந்த இதுக்கு. இதுல 2 வருஷத்துக்குரிய ஒரே ஆவணமாக கொண்டு வந்ததான் இது. மிச்சம் 3வது வருஷத்துக்குரிய அமௌண்ட் வரல உண்டு. 2 இதே ஏன் இப்படி பிரச்சனைகள் கேட்கத்தான் உங்களுக்கு வயது கூட, அதால தங்களோட சட்டப்படிக்கு எங்களுக்கு போடலாதான். அதால ரெண்டு வங்கியா பிரிச்சு 2 அக்கௌண்ட்டுக்கு பிரிச்சு போட்டு உங்களுக்கு தந்திருக்கம்மான்னு சொல்லி 2 வருஷத்துக்கு தான் கொண்டு வந்தவன். இதுக்குரிய காசு நீங்கள் எடுத்துட்டீங்களா? 1,68,000 ரூபாய் தர வேணும். அப்ப நான் கேட்ட போது கொழும்புக்கு கேட்ட போது சொன்னேன்னு சொன்னா நாங்க தர மாட்டோம். 3ஆ புரிஞ்சு காசு எடுத்துட்டார். 3ஆ புரிஞ்சு ஒரு பங்கு தான் எனக்கு அந்த காசு தந்தவை ஒழிய 3ஆ புரிஞ்சு ஒரு பங்கு தர வேணும். வட்டி 2 வித வட்டி என்று சொல்லி டபுள் வட்டி போட்டு தருவோம்னு தான் சொன்னவே. 1,00,000 ரூபாய் கட்டினால் 2,00,000 ரூபாய் இப்ப அவே போட்டிருக்கிற வட்டியில ஒரு சக வட்டி போட்டாலும் இது டபுள் வட்டியாக தருவோம்னு சொல்லித்தான் எடுத்தவை. அப்ப ஒரு சக வட்டியா 2 சக வட்டியா வரும். 6,00,000 ரூபாய் காசு 12,00,000 ரூபாய் தரணும். 10,00,000 ரூபாய் வரும் அம்மான்னு சொல்லி சொன்னா அப்ப நான் பார்த்தா 11,00,000 ரூபாய் கடன் நிக்குது. இது எடுத்தா 3 வருஷத்துக்கான பாட்டு நினைச்சு கொண்டு தான் செய்தனா எங்கட ஊர் படிக்கன் தானே நம்பி. இப்ப ஊர் படிக்கன் வாரானே இல்ல, கொள்ளி அடிதான் வங்கி. நான் பப்பளிக்கா சொல்றேன் கொள்ளி அடி வங்கி. ஏன்னு சொன்னா நான் தான் இந்த அளவில் எடுத்தேன். இருந்து கதறுகள் நீங்கள் எல்லாரும் 6 வாரிகளோ நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் நான் வீட்டை கூட்டிக்கணும். ஒவ்வொருத்தட்ட வீட்டை கூட்டிக்கொண்டே காட்டி அவைக்கும் இதே போல எடுத்து ஏன்னா பக்கத்துல டவுனுக்கா இருக்குது கொட்டுக்குணத்து பிள்ளையா கோயில் அடி டவுனுக்கா கொட்டுக்குணத்து கோயில் வீதியில காட்பியார் கடையான கிளியக்கான்னு சொல்லி சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். இந்த வங்கி மூடினாலும் சரி, அது அரசாங்கத்தை பொறுத்தது. இந்த வங்கியை ஒழுங்கான முறையில திருத்தினாலும் சரி, 2வது கஷ்டப்பட்ட மக்களுக்குரிய கட்டுப்பணம் அவ்வளவும் போய் சேர வேணும். எங்களுக்கும் பட்டி தராம தான் தந்தவ கட்டுப்பணம் அவ்வளவும் போய் சேர வேணும். அடுத்தது இந்த வங்கியை இது தனியார் வங்கியா நான் கச்சேரியை கொடுத்தேன். நான் கச்சேரியை கொடுக்க கச்சேரியில இருந்து கடிதம் இருக்க கிடக்கு எல்லாம் ஆவணமா இப்ப கொடுத்து அனுப்பி விடுறேன். கச்சேரியில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா இது தனியார் வங்கி என்றும் தாங்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாதென்றும் ஒன்றில் போலீஸுக்கோ அல்லது கோர்ட்ஸுக்கோ போகும்படி கட்டல. எங்கள்கிட்ட பண வசதி இல்லை, போக இல்லை. இதனால இது அர்ச்சனாதான் வாத புரிவார்ன்றதுக்காகத்தான் நான் கொண்டு வந்தேன். நான் மற்ற தமிழ் எம்பிமாரோட எல்லாருமா சேர்ந்து இதை ஒற்றுமையோட இதை எனக்கு அந்த இலங்கையில அனைத்து மக்களுக்கும் உரிய விட இதுன்னு நினைச்சு வெண்டு தரணும்னு நான் கேட்கிறேன். இது மத்திய வங்கியில தொடர்பு கொள்ளலாம். மத்திய வங்கி எல்லா வங்கிக்கும் உரியது. ஆனபடியால் மத்திய வங்கிக்கு நீங்க தொடர்படுத்து இதை செய்ய இயலும்னு சொன்னாலும் சரி, இல்ல தனியார் வங்கி என்றாலும் சரி, இத பாராளுமன்றம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் அனுர தரப்பில அவரை நான் மன்றாடமா கேட்கிறேன் என்று சொன்னால், இது முழுக்களும் சிங்கள மயமே வங்கி. ஆனபடியா நீங்கள் உங்களோட சிங்கள வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பார்த்தாலும் சரி, ஏழை மக்கள் பாவம் என்று இறங்கினாலும் சரி, இரக்கத்தை காட்டுங்கன்னு சொல்லித்தான் நான் கேட்கிறேன். இதோட இருக்கிற அதாவது எல்லா கிராமத்து மக்கள் அந்தந்த கிராமத்து மக்களே உங்கள்கிட்ட நான் கேட்கறது ஒன்றே ஒன்று, நீங்கள் எல்லாரும் எந்த வங்கியில கட்டின, நீங்கள் எந்த வங்கியில உங்களை ஏமாத்துறார்கள், எந்த வங்கியில என்னென்ன நிலைமை நடந்தது, என்ன போல நடந்த சம்பவத்தை உங்கள் யூடியூப்காரர் எல்லாருக்கும் நீங்கள் விளக்கத்தை கொடுத்து இந்த வங்கியை வெட்டைக்கு கொண்டு வரும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன். எல்லாரும் எழுந்தருளுங்கள் என்று சொல்றேன். 2019ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் நான் கட்டினான். 12ஆம் மாதம் கட்டும் பொழுது சொன்னது என்னன்னு சொன்னா, நீங்க இந்த கடைசி மாதத்துக்குள்ள கட்டுவியலாக இருந்தால் லொத்தர் சீட்டுல 100 பேரை தெரிவு செய்து எடுப்போம். அந்த 100 பேருக்குள்ள பேந்தர் குழுக்கள் போடுவோம். அதே கட்டத்துல
என்ன 100 பேருக்குள்ள ஒரு லொத்தர் குலுக்குள்ள என்ன எடுத்திருக்குது. நாங்க குலுக்கி போட்டு பதில் சொல்றோம்னு கொண்டு போனவ கண்டியோ. அப்ப அந்த அதாவது ஆண்டு முடிவடையில ஆர் சேருங்கணுமோ கடைசியாக அதுக்குள்ள 100 பேரை தெரிவோம்னு சொன்னவன். சரியன்னு சொல்லி என்னட்ட வந்து நெருக்கினா போல நான் அந்த ஆண்டுக்குள்ள முடிவு வட நேரம் தானே. அப்ப நான் தூக்கி எனக்கு தெரிஞ்சேனா எடுத்தெல்லாம் செய்தால் 1 மாதம் வந்துங்க சொல்லி இருக்கணும். 1 மாதத்துக்குள்ள வந்து சொல்லியிருந்தேன், அம்மா குலுக்கி உங்கள்ட பேர் எடுபட்டு போச்சு 100 பேருக்குள்ள. இனி அந்த 100 பேருக்கு என் குலுக்கி 1வது 2வது 3வதுன்ற பரிசு கிடைக்கும். அது கொண்டு வந்துடலாம். அதன் அடிமுடி கூட தெரியல. நான் எல்லாம் போட்டோ காப்பி அடிச்சு இங்க வச்சிருக்கிறேன், அனுப்பிக்கிறேன்னு பாக்குறது. இது வந்து இது இல்ல எங்க அந்த இதுக்குள்ள குலுக்குறதுக்குரியதாக எடுக்கிறவன அந்த ஊக்கப்படுத்தி எடுக்கிறதுக்காக உள்வாங்கிறதுக்காக செய்த வேலை தான் இந்த வேலை. ஆவணம் இதே இல்ல முழுக்க போய் தான். 1வது உண்மை இல்லை. ஆனபடியால் நீங்கள் இறங்கி வாருங்கோ. வடிவா நான் கூட்டிக் கொண்டு போய் காட்டுறேன். அடுத்தது என்ன இல்லை என்றாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வங்கிகளுக்குள்ள உள்ள இறங்கி 6 இன்சூரன்ஸ் செய்த வேண்டிய போமி எடுத்து முழு பேர வேறையும் லிஸ்டையும் எல்லாத்தையும் அங்கேயே கண்டுபிடிச்சால் 3 வருஷம் 5 வருஷமா கிடக்கு. இங்க வந்து ஊருக்குள்ள இறங்க விடுங்கோ. நீங்கள் பாருங்க, எல்லாரும் போட்டோ எடுக்கிறார்கள். எல்லாரும் வீடு வீடா கொண்டே உங்களை எல்லாரையும் எத்தனை வருஷம் அவரவர் முறைப்பாட்டு எடுத்து இதுல தூக்கி ஏத்தி போட்டு வழக்காடி இந்த நாட்டையாவது முழுங்க உங்களோட காசு எடுத்து உங்களுக்கு வேண்டி தராவிட்டாலும் நாட்டையாவது முழுங்கன்னு உங்களை கேட்குறேன். இவ்வளவு காசும் காணும். அவ எத்தனை இது எடுத்து இவ்வளவு கோடீஸ்வரனாக இருக்கு. இந்த மக்கள் கதறுது இருந்தேன்னு ஒவ்வொரு வீடு வீடா கதறுது. 100 ரூபாய் கட்டுன ஒருவன் நிலையை சிந்தி 50,000 ரூபாய் கட்டி போட்டு இருக்கிறேன். 100 ரூபாய் காசு அந்த அண்டை காட்டுறால் 100 ரூபாய் காசு கட்டினாக்கா 50,000 ரூபாய் காசு கட்டி இருக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க. நாலாந்தம் அந்த 100 ரூபாய் நாலாந்தம் மாதம் எனக்கு மாதம் 17,500 ரூபாய். யோசிச்சு பாருங்க உலகத்துல உள்ள நிலைமை. ஓகே மக்களே, இப்ப அந்த அம்மா கூறியதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இந்த அம்மா சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து இதன் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அந்த குறித்த நிறுவனத்தினுடைய ஊழியருடன் ஃபோனில் தொடர்பு கொண்டிருந்தோம். ஸோ தொடர்பு கொண்டு இப்படி ஒரு அம்மா மீடியாவுக்கு முன்னுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று செய்திருக்கிறார். ஸோ இது தொடர்பாக உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் என்று நான் சில விஷயங்களை அவரோட கதைச்சிருந்தேன். கதைக்கும் போது அவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், இந்த அம்மா 5 வருஷத்துக்குரிய ஸ்கீம்ல இன்சூரன்ஸ் அந்த கம்பெனியில செய்திருந்தாவாம். ஆனால் இவள் 3 வருஷத்திலே இதை விட்ரோ பண்ணதுனால அந்த ஸ்கீமின் படி அவளுக்கு வர வேண்டிய அந்த வட்டி பணத்தை கொடுக்க முடியாதாம். அதனால தான் இவளோட முதல் கொடுக்கப்பட்டு விட்டது, வட்டி கொடுக்காதனால தான் இந்த அம்மா வர குழம்பி கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த அம்மா சொல்றா அந்த கிராமத்துல இருந்தும் 30 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த வங்கி ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் ஒன்று தான் செய்திருக்குது. நான் இதை டாக்டர் அர்ச்சனாட்ட நான் இதை ஒரு முறைப்பாடாக சொல்ல போறேன்னு வந்து தன்னோட ஆதங்க கருத்தை சொன்னபடி இருக்கிறான். ஓகே, இது தொடர்பான உண்மையான விளக்கம் என்ன? இந்த வங்கி உண்மையிலே பிளவிட்டதா, அல்லது இந்த வங்கி ஊழியர்கள் பக்கம் எது பிரச்சனை இருக்கிறதா, அல்லது இந்த அம்மா தான் சரியாக விளங்கி கொள்ளாமல் செய்திருக்காவா அப்படின்றத அடுத்த காணொலியில விளக்கமா தரலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த ஒருங்கிணைப்பு குழுக்களை தலைமையேற்று நடாத்த இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுடைய தலைவரும் அரசியல் நீதியியல் சார்ந்த அமைச்சருமாகிய கௌரவ ராமலிங்கம் சந்தோஷன் ஐயா அவர்களை இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துமாறு நடந்தது. அதேபோல இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் திரு வேதநாயகன் ஐயா அவர்களை இந்த கூட்டத்தை கண்டுகொள்ள அழைக்கின்றது. அதேபோல இந்த கூட்டத்திலே வருகை வந்திருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் சுவேதன் அவர்களையும் இந்த கூட்டத்தில் கலந்து அழைக்கின்றது. அதேபோல இந்த கூட்டத்திலே கலந்து சிறப்பிக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தநாத் அவர்களையும் இந்த கூட்டத்தில் கலந்து அழைக்கின்றேன். அதேபோல இந்த கூட்டத்திலே கலந்து சிறப்பிக்கின்ற எங்களுடைய வடமாகாணத்தினுடைய புதிய பிரதம செயலாளர் திருமதி தனிஜா முருகேசன் அவர்களையும் இந்த கூட்டத்தில் கலந்து. அதேபோல வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு அமைச்சுக்களுடைய செயலாளர்களையும் இந்த கூட்டத்தில் கலந்து இருக்கின்றேன். I also extend my welcome our DIG Kilinotchi and all the senior police officers and OIC from various police stations
we are welcome to you for this DCC meeting, and I also welcome our senior army officer, Navy officer, and also SDF for this meeting. அதேபோல நம்முடைய மாவட்டத்தில் இருக்கும் வடமாகாண சபையினுடைய பல்வேறு திணைக்கள தலைவர்கள், மாவட்ட மட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு திணைக்கள தலைவர்கள், அதேபோல எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு திணைக்களங்களுடைய உத்தியோகத்தர்கள், சமூக மட்ட அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களுடைய அலட்சியத்தில் தந்திருக்கின்ற பல்வேறு பிரமுகர்கள் உங்கள் எல்லோரையும் இந்த கூட்டத்துக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதேபோல இந்த கூட்டத்துக்கு தற்போது வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் கஜேந்திரகுமார் அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு அன்போடு வரவேற்று, அதேபோல இங்கே வருகின்ற அனைவரையும் இந்த கூட்டத்துக்கு அன்போடு வரவேற்று, கிளிநொச்சி மாவட்டத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வருடத்திலே ஒப்பீட்டளவிலே கடந்த வருடத்தை விட கடந்த காலங்களில் கோவிட் இருந்துச்சு, அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடி, அதற்கு அப்பால் இந்த வருடத்திலே ஒப்பீட்டளவிட சில அபிவிருத்தி வேலைகளுக்காக நிதி ஒதுக்கீடு விடப்பட்டிருக்கின்றது. அந்த நிதி ஒதுக்கீட்டினை நாங்கள் உரிய காலத்திலே சரியான முறையிலே உரிய வேலை திட்டங்களை நிறைவேற்றி அந்த நிதியை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டியது இருக்கின்றது. அதற்கு மாவட்ட மட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திணைக்களங்களும் தங்களாலான பொருத்தமான தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கினால் மட்டுமே தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை உரிய காலத்திலே நிறைவேற்ற முடியும்.